இப்பொழுது மேலே ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக கரைப்பட்டுருக்கு. அதன் உள்ள தண்ணீரை ஊற்றும் பொழுது, அதாவது நார்மல் வாட்டரை ஊற்றும் பொழுது அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் வெளியே அந்த தண்ணி சுத்தமாகிறத பார்க்குறோம். அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணி சுத்தமாகிறத பார்க்குறோம். அப்படியாகத்தான் இயேசு ஆண்டவர் உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை நிரப்பி தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக செய்கிறத பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 2 காரியத்தை குறித்து வேதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. இந்த அநேகருக்கு பாவத்தினால இந்த இருதயம் நிரப்பப்பட்டிருக்கு. இன்னொன்று உலக கவலை, சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் என்கின்ற நிறைய கவலைகளினால மூழ்கி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு விதமான ஒரு பாவம் என்பதாக தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு காரியமாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13ஆவது அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் கவலைகளினாலேயும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலேயும், உலக சிற்றின்பங்களினாலேயும் நேரத்தை செலவிடுகிறோம். தேவையில்லாத காரியங்களை நம்முடைய இருதயங்களில், நம்முடைய எண்ணங்களில் நம்ம நிரப்பி வச்சிருக்கிறோம். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆனால் வேதம் சொல்றது, பசுத்த ஆவியினால நம்முடைய இருதயத்தை நம்ம நிரப்பும் பொழுது தெய்வீக சமாதானமும் சாந்தியும் கிடைக்கும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத கசப்புகள், விரோதங்கள், கோபங்கள், மற்றவர்கள் குறித்ததான எரிச்சல்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு பியூரான ஒரு ஹார்ட்டாக வாழ்வீங்க. இயேசு ஆண்டவர் இந்த இருதயத்தை தருகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம் 1 அதிகாரத்தில். அப்போது தேவனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவங்களையும், தவறான எண்ணங்களையும், மற்றவர்களை குறித்ததான கசப்பு, விருப்புகள் எல்லாவற்றையும் அவை கழுவுகிறதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக. ஆமென்.